ஓபிஎஸ்ஐ அதிமுக கட்சியிலிருந்து அடித்து துரத்திய எடப்பாடி. காங்கிரஸ் கட்சியை விட திமுகவுக்கு அதிக பிரஷர் போடும் மதிமுக. தமிழக அரசியலில் நடக்கவே நடக்காது என எதிர்பார்த்த பல சம்பவங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடந்து வருகிறது. அதிமுகவோட டிடிவி தினகரன் கூட்டணி சேர்ந்தது உள்ளிட்ட பல அரசியல் ட்விஸ்ட்டுகளை உதாரணமாக சொல்லலாம். இந்த நிலையில் மற்றும் ஒரு மிஷன் இம்பாசிபிளாக கருதப்பட்ட ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு விரைவிலே அரங்கேற போகுது. பன்னீர்செல்வத்திற்கு இடமே இல்லை என சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அவரை கூட்டணிக்குள் சேர்க்க ஒப்புக்கொண்டிருக்கார். அதே நேரத்தில் அவைத்தலைவர் பதவியாவது தர வேண்டும், கட்சியில் சேர்த்து கொள்கிறேன் என சொன்ன ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் மட்டும் இடமே இல்லை என திட்டவட்டமாக சொல்லிட்டாராம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்கொள்ள வலுவான மாற்று அணியை உருவாக்க வேண்டும் என்பதில் பாஜக தேசிய தலைமையகம் தீவிரம் கவனம் செலுத்திட்டு வராங்க. குறிப்பாக அதிமுக வாக்குகள் பல்வேறு அணிகளாக சிதறாமல் ஒரே திசையில் திரள வேண்டும் என்பதே டெல்லி மேலிடத்தின் பிரதான கணக்காக இருக்கிறது. இந்த சூழலில் ஓபிஎஸ் தலைமையிலான அணியையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதா பாஜக தரப்பில் பேசப்படுகிறது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தரப்பு தனித்து செயல்படுவதால் அதிமுக வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்படும் என்ற மதிப்பீடு இந்த சமரச முயற்சிகளுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து தரப்பினரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் கூட்டணியே ஆளும் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்ற பாஜகவின் அரசியல் கணக்கே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் வருகைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அரசியல் கள யதார்த்தம் காரணமாக தனது நிலைப்பாட்டை தளர்த்தி கொண்டதா தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அணிக்கு 2 முதல் 3 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்றும் அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட அனுமதி வழங்கப்படும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த சூழலில் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் 3 முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர விரும்பினால் எங்களுடன் தான் பயணிப்பார் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து ஓபிஎஸ் மீண்டும் கூட்டணி கணக்கில் இடம்பெறப் போகிறார் என்பதற்கான முன்னோட்டமாகவே பலர் சொல்கின்றாங்க. பாஜக தலைமையிலான இந்த சமரச முயற்சிகளும் அதிமுக தரப்பு காட்டும் மென்மையான அணுகுமுறையும் 2026 தேர்தலில் அரசியல் களத்தை முற்றிலும் மாற்றக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை தன்னுடைய கூட்டணி முடிவை அறிவிக்க உள்ளேன் என ஓபிஎஸ் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளதால் அவர் எடுக்கும் முடிவு என்னவா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் பன்னீர்செல்வத்திற்கு நிபந்தனை ஒன்றையும் பாஜக மூலம் எடப்பாடி பழனிசாமி விதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 முறை முதல்வராக இருந்துதான் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சென்றால் அது மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். மேலும் வேறு கட்சிக்கு செல்லவும் எண்ணம் இல்லை எனவும் அதிமுகவில் ஒருபோதும் அதிகாரத்தை எதிர்பார்க்க மாட்டேன், அவைத்தலைவர் உள்ளிட்ட பதவியை கொடுத்தால் கூட போதும், அதிமுகவில் தொடர்ந்து பயணிப்பேன் என பன்னீர்செல்வம் சொன்னாராம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடமே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டு வராராம். கூட்டணிக்கு வந்தா நிச்சயம் 3 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி தருகிறேன், தனி சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிடட்டும், அவரது மகனுக்கும் வாய்ப்பு தரப்படும், ஆனால் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அதிமுகவில் அனுமதியே இல்லை என எடப்பாடி பழனிசாமி சொன்னதா தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமின்றி மற்ற கூட்டணி கட்சிகளும் அதிக இடங்களை கேட்க தொடங்கியிருக்காங்க. மதிமுக, விசிக என்று வரிசையாக கட்சிகள் அதிக இடங்களை கேட்க தொடங்கியிருக்காங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக களம் சூடு பிடிச்சிருக்கு. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்க கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைஞ்சிருக்கு. இதில் முக்கிய அங்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக இந்த முறை திமுகவிடம் 8 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கான். மற்றபடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே செல்வதாகவே திமுக, மதிமுக ஆகிய 2 தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. கடந்த 2021 தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை கட்சியின் வளர்ச்சியை முன்னிறுத்தி கூடுதல் இடங்களை கேட்டிருக்கு. திமுகவிற்கு இதனால் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. மதிமுகவின் இந்த பேச்சுவார்த்தையில்
மிக முக்கியமான அம்சம் தனிச்சின்னம். கடந்த தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை தனது சொந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்குது. இது குறித்து அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறுகையில், கட்சியின் தனித்துவத்தை தக்க வைக்கவும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் தனி சின்னத்தில் போட்டியிடுவதே சிறந்தது என தெரிவித்தார். திமுக தரப்பிலிருந்து வரும் தகவல்களின்படி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டுமே கூடுதல் இடங்கள் தர முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இருப்பினும் மதிமுக தனி சின்னத்தில் நிற்க விரும்புவதால் ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு. சாத்தியமான ஒப்பந்தம், அதாவது மதிமுகவின் தனி சின்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு 3 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வரலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. திமுக இந்த முறை 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடியாக போட்டியிட திட்டமிட்டிருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை குறைக்க வேண்டிய சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுகவிடம் மதிமுக ராஜ்யசபா சீட் கேட்கும் திட்டத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக அதை வழங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. மற்றபடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக செல்வதாகவே திமுக மதிமுக ஆகிய 2 தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. ஆனால் திமுக இந்த முறை 200க்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடியாக போட்டியிட திட்டமிட்டிருக்கிறதுனால மதிமுக கேட்கிற எண்ணிக்கையில் இடங்கள் கொடுக்க முடியுமா அல்லது தனி சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்க முடியுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு எஃகு கோட்டை என்றும் வரும் தேர்தலில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் மீண்டும் ஒருமுறை உறுதிபட தெரிவித்தார். சின்னம் மற்றும் தொகுதிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் என அவருமே பார்த்திங்கன்னா தற்போது நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதனால் தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.